அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 8 மாத காலங்களும் ஆண்டவர் நம்மளை கிருபையாய் நடத்தி 9வது மாதத்தில் ஆண்டவர் கரம் பிடித்து நம்மளை கொண்டு வந்து இந்த முதல் ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த முதல் ஓய்வு நாளிலேயும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு இன்றைக்கு நான் வேதத்தை திறந்து தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை என் கண்களுக்கு முன்னே நிறுத்தினார். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நீ சில வசனங்கள் ஆண்டவர் எனக்கு தந்து இதைத்தான் நீ இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் கட்டளையிட்டார். அந்த வார்த்தையை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்ய இருக்கிறோம். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் சொன்னதை அவர் அப்படியே நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற ஒரு தேவன். அவர் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள ஒரு தேவன். அவர் உண்மையாய் நிறைவேற்றுவார். அவர் ஏமாற்ற மாட்டார். சில காலங்கள் கடந்து போகலாம், சில நாட்கள் கடந்து போகலாம், எத்தனை ஆண்டுகளானாலும், எத்தனை மாதங்களானாலும், எத்தனை வருடங்களானாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் மறக்கவில்லை. ஒருவேளை மனிதர்கள் மறந்திருக்கலாம். உங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு சில பேர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கலாம். இதை நான் செய்வேன், இப்படி நான் செய்வேன், இதை நான் நிறைவேற்றுவேன், இப்படி நான் கொடுப்பேன், இப்படி நான் உதவி செய்வேன் என்று மனிதர்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்து அந்த கொடுத்த வாக்கு தத்தத்தை, அந்த வார்த்தையை நிறைவேற்றாமல் போயிருக்கலாம். என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ, என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ, என்ன வார்த்தையை கொண்டு பேசினாரோ அது நிறைவேற்ற என் ஆண்டவர் வல்லமையுள்ள ஒரு தேவன். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் என் வாழ்க்கையில் மேல்சி என்கிற ஒரு தீர்க்க தரிசன அக்கா கன்னியாகுமரியிலே அந்த கடற்கரைக்கு அருகாமையிலே ஒரு வீட்டிலே குடியிருக்கும் போது எங்களுடைய ஒரு சொந்தக்காரர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சகோதரனிடத்தில் ஜெபிக்க கொண்டு போயிருந்த போது, உலக வாழ்க்கையில் வாழும்போது, உலகத்தோடு ஒத்து வாழும்போது, உலகம்தான் வாழ்க்கை என்று வாழ்கிற அந்த காலத்தில் ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விக்கிரகங்களை தெய்வமாய் வழிபட்ட நாட்களில் அவர்கள் ஜெபித்தார்கள். நீ ஒரு ஊழியக்காரன், உன்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு வேறு பிரித்திருக்கிறார். உன்னுடைய ஊழியம் சாதாரணமான ஒரு ஊழியம் அல்ல. இயேசுவை கேள்விப்படாத மக்கள், விக்கிரகங்களை தெய்வமாய் வழிபடுகிற ஜனங்கள், விக்கிரம்தான் கடவுள் என்று நம்புகிற ஜனங்கள், ஆடுகளையும் கடாக்களையும் மிருகங்களையும் தெய்வமாய் வழிபடுகிற ஜனங்கள், அதை பலியிட்டு அதை சாப்பிடுகிற மக்கள், அந்த இரத்தத்தை குடிக்கிற ஜனங்கள், இயேசுவை கேள்விப்படாத ஜனங்கள், இவர்களுக்கு மத்தியிலே உன்னை நான் அனுப்பி சபைகளை ஸ்தாபித்து ஊழியர்களை அனுப்பி ஊழியத்திற்கு உன்னை ஒரு தலைவனாய் வைத்து உன்னை நான் இப்படி ஊழியத்திலே பயன்படுத்துவேன் என்று அவர்கள் அந்த இடத்திலே தீர்க்க தரிசனமாய் பேசினார்கள். என்னால் யோசிக்க முடியவில்லை, என்னால் கிரகிக்க முடியவில்லை. எனக்கும் ஊழியத்திற்கு என்ன சம்பந்தம், எனக்கும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று என்னை அழைத்து கொண்டு போனவர்களை முறுமுறுத்தேன். அந்த நாட்களிலே பேசினேன். 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை, ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது என்னுடைய சொந்த முயற்சியினால் இவ்வளவு தூரம் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. என்னுடைய சொந்த பலத்தினால் நிறைவேற்ற முடியாது. என்னால் இதை நிறைவேற்றவே முடியாது. என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, என் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், என் ஆண்டவர் கொடுத்த வசனம், அதை நிறைவேற்ற என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. இதை கேட்கிற தேவ ஜனமே, ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம்
நிமித்தம் ஆண்டவர் மறந்து விட்டாரோ, ஆண்டவர் இதை நிறைவேற்றுவதற்கு அவர் பொய் சொல்லுகிறாரோ என்று நீங்கள் சந்தேகப்படலாம். ஆகவே தான் ஆண்டவர் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று ஆண்டவர் உங்களோடு பேசும்படி எனக்கு இந்த இடத்தில் இன்றைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஐக்கியம் என்றால் ஒன்றாய் இருப்பதற்கு, இயேசுவன் நீங்களும் ஒன்றாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ள தேவன் என்பதாக. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ள தேவன் என்பதாக. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ள தேவன் என்பதாக. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ள தேவன் என்பதாக. இப்படி வசனங்கள் வாசிக்க 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 என் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவன். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவன். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவர் உண்மையுள்ள தேவன். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்தாலும் நம்பிக்கை வைக்காவிட்டாலும் என் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ள ஒரு தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, நானும் கடவுளைத்தான் தேடுகிறேன் என்று நான் என் வாழ்க்கையில் இனி எனக்கு நம்பிக்கை இல்லை, என் வாழ்க்கையில் தோல்வி, என் வாழ்க்கையில் ஏமாற்றம், நீ நம்பிக்கொண்டிருக்கிறது உண்மையான கடவுளா? கொஞ்சம் சோதித்து பார். உண்மையான கடவுளை நீ தேடினால், உண்மையான கடவுளை நீ கண்டுகொண்டால், உண்மையான கடவுளை நீ ஆராதித்தால், உண்மையான கடவுளுக்காக நீ வாழ்ந்தால் அவர் உண்மையுள்ள தேவனாய் உன்னோடு இருப்பார். நீ நம்புகிறது பொய்யாயிருக்கலாம், நீ நம்பிக்கொண்டிருக்கிற கடவுள் பொய்யாயிருக்கலாம். உண்மையான கடவுளை தேடுகிற ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் கொடுத்த வார்த்தை, கொடுத்த வசனம், அதை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். எதில் ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார்? 3 வசனங்களை தானித்து ஜெபிக்க போகிறோம். எதில் ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார்? முதலாவதாக, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்தாரோ அதை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை சபையில உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கலாம், ஜெபிக்கும் போது தரிசனமாய் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கலாம், அல்லது ஊழியர்கள் மூலமாய் ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு தந்திருக்கலாம். ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தந்திருக்கலாம். வேத வசனத்தின் மூலமாய் வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம், எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம், எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு காரியம். கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினதை வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் நேரடியாய் சந்திக்கிறார். யாக்கோபை ஆண்டவர் நேரடியாய் சந்திக்கிறார்.
நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை நேரடியாய் சந்திக்க முடியும். ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நேரடியாய் ஆண்டவர்களை சந்திக்க முடியும். நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர்களை நேரடியாய் சந்திக்க முடியும். அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரை தேடும் போது நேரடியாய் உங்களை சந்திக்க முடியும். யாக்கோபை ஆண்டவர் நேரடியாய் சந்திக்கிறார். ஆதியாகமம் 32 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிற, தேவரீரே, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் நான் பெருக பண்ணுவேன். யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததியை கடற்கரை மணலை போல எண்ணி முடியாத ஆசீர்வாதம், எண்ணி முடியாத ஆசீர்வாதம், நீங்கள் கிரகிக்க முடியாது, வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம், நம்ப முடியாத ஆசீர்வாதம். உன் சந்ததியை எண்ணி முடியாத அளவுக்கு கடற்கரை மணலை போல மிகவும் நான் பெருக பண்ணுவேன் என்பதாக யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 32 அதிகாரம் 11வது வசனம், அந்த வசனத்தின் முந்தின வசனம் சொல்லுகிறது, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாயையும் முடிய பண்ணுவான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நீங்க அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். சில நேரம் சாத்தான் உங்களை பயப்படுத்துவான், பிசாசு பயப்படுத்துவான். ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தாலும் சகோதரன் நிமித்தம் யாக்கோபு பயப்படுகிறான், யாக்கோபு பயப்படுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கடனை நான் அடைத்து உன்னை நான் மிச்சப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இப்ப இருக்கிற கடன், நாளைக்கு கடன்காரன் வருவானே, கொடுப்பேன் என்று சொல்லி அவனுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஒரு பயம், நான் உன்னில் இருக்கிற வியாதியை எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் கை விளங்கவில்லை, கால் விளங்கவில்லை, எலும்பில வியாதி, கண்கள்ல வியாதி, தலையில வியாதி, காலில வியாதி, நடக்க முடியவில்லை. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய வியாதியை நான் எடுத்து போடுவேன். ஆனாலும் ஒரு பயம் உண்டாகிறது, பயத்தில் பயம், ஒரு பயம். யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம். பயப்படாதிருங்க, ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை அது அப்படியே நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை கடற்கரை மணலை போல திரளாய் நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டு கடந்து போனார். ஆண்டவர் வாக்கு கொடுத்து அவர் கடந்து போனார். ஆனால் வாக்கு கொடுத்த தேவனிடத்தில் யாக்கோபு என்ன செய்கிறான் தெரியுமா? அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள, அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற, அவர் கொடுத்த வசனத்தை, அவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேறும்படி யாக்கோபு என்ன செய்கிறான் தெரியுமா? ஆதியாகமம் 32 அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அவன் போராடி மேற்கொண்டான். போராடி ஜெபிக்கிறான், ஒரு போராடி ஜெபம், போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, சொன்னீரே ஆண்டவரே. அந்த வசனத்தை முழுவதுமாய் வாசிக்கும் போது, உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். போராடி ஜெபிக்கிறார். போராடி ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போராடி ஜெபிக்கணுங்க. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போராடி ஜெபிக்கணும். இந்த வாக்கு தத்தத்தை தந்தீரே, இந்த வாக்கு தத்தத்தை சொன்னீரே, இந்த வார்த்தை கொண்டு பேசினீரே, போராடி ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு அப்படி போராடி ஜெபிக்கிறான். உடனே பாருங்க, 29வது வசனம், ஆதியாகமம் 32:29 சொல்லுகிறது, அங்கே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் போராடி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அவனை அங்கே ஆசீர்வதித்தார். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கலாம், அந்த இடத்தில் உங்களுக்கு வார்த்தையை தந்திருக்கலாம். சாத்தான் அந்த வார்த்தையை நிறைவேறக்கூடாதபடி சத்துரு போராடுவான், பிசாசு போராடுவான், பொல்லாத ஆவிகள் போராடும், சத்துரு போராடுவான். நீங்க போராடி ஜெபிங்க, எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் நீக்கி போடுவார்.
எல்லா போராட்டத்தை ஆண்டவர் அப்புறப்படுத்துவார். எல்லா தடைகளையும் மாற்றி போடுவார். எல்லா தடைகளையும் ஆபத்துகளை நீக்கி போடுவார். போராடி ஜெபிக்கிற ஜெபம். நாங்க இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது காரணமே போராடி ஜெபிக்கிற ஜெபம். போராடி ஜெபம், போராடி ஜெபிக்கணும். ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிப்பார். இந்த யாக்கோபு ஆண்டவரிடத்துல சொன்னீரே ஆண்டவரே, சொன்னீரே ஆண்டவரே, சொன்னீரே, போராடி ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனை அங்கே ஆசீர்வதித்தார். உங்களை ஆண்டவர் இந்த இடத்தில் ஆசீர்வதிப்பார். நீங்க எந்த கிராமத்தில் இருக்கிறீங்களோ, எந்த தெருவில் இருக்கிறீங்களோ, எந்த பட்டணத்தில் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சில மனிதர்கள் பயங்கரமாய் நிற்கிறாங்க. இவனை நான் ஆசீர்வதிக்க விட மாட்டேன், இவளை நான் ஆசீர்வதிக்க விட மாட்டேன், இவளை நான் வாழ விட மாட்டேன், இவனை நான் வாழ விட மாட்டேன், இந்த குடும்பத்தை நான் வாழ விட மாட்டேன். சத்துரு அவங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு எதிராய் போராடுகிறது. நீங்க ஆண்டவரோடு கூட போராடி ஜெபம் பண்ணுங்க. அந்த தடைகள் மாறும், சத்துருவின் வல்லமைகள் அழியும், பிசாசின் கிரியைகள் அழியும். பிள்ளைகள் படிக்க கூடாதபடி சத்துருவானவன் தடைகளை கொண்ட பார்க்கிறான். உங்க பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி தடைகளை கொண்டு வர பார்க்கிறான். நீங்க போராடி ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இப்ப தாவீது ஆண்டவரோடு பேசுகிறார். தாவீதை ஆண்டவர் தேடி வந்து, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் அவன் வாழ்ந்த நாட்களில் சில பொல்லாத மனிதர்களோடு யுத்தம் பண்ணி, அவன் பொல்லாத சில மனிதர்களோடு யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை, மனிதர்களை கொல்ல வேண்டிய சூழ்நிலை, மனிதர்களை யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அவன் சில இரத்த கறைகள் அவனுக்குள்ள இருந்தது. இவன் ஆண்டவரிடத்துல போய் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிப்பதற்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே, நான் ஒரு ஆலயத்தை கட்டணும் ஆண்டவரே, ஒரு ஆலயத்தை நான் உமக்காக கட்டணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல தாவீதே, நீ இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் என்னோடு வாழ்ந்தாய் உண்மைதான், எனக்காக நீ வாழ்ந்தாய் உண்மைதான், என்னோடு நீ ஜெபம் பண்ணினாய் உண்மைதான், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நீ வாழ்ந்தாய் உண்மைதான். ஆனால் நீ மனிதர்களை கொலை செய்தாய். அந்த இரத்த கரை படிந்தவன். ஆனால் நீ ஆலயம் கட்ட முடியாது. ஆகவே நீ ஆலயத்தை கட்ட முடியாது. நீ எனக்காய் வாழ்ந்தது நிமித்தம், என்னோடு கூட நீ ஜெபித்தது நிமித்தம், என்னுடைய திட்டங்களை நிறைவேற்றினது நிமித்தம், இந்த காரியங்களை எல்லாம் நீ எனக்காக செய்தது நிமித்தம் உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன், உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டி தருவேன். நேரடியாய் அந்த தாவீதோடு ஆண்டவர் போய் பேசுகிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன். கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். இப்ப தாவீது சொல்லுகிறான், உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன், அடியான் ஆகிய எனக்கு நீர் வெளிப்படுத்தினீர். நீர் வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே, வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. சில பேருக்கு இங்க ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உன்னை உயர்த்துவேன் நான் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிள்ளைக்கு திருமண தடைகளை மாற்றி போடுவேன் வெளிப்படுத்தி இருக்கிறார். புருஷனை ரட்சிப்பேன் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு நன்மை செய்வேன் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிள்ளைகளுக்கு அந்த படிப்பை கொடுப்பேன் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப தாவீது ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே, எனக்கு நீர் வீட்டை கட்டி தருவேன்னு வெளிப்படுத்தினீரே. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எனக்கு அதை செய்வேன்னு நீர் வெளிப்படுத்தினீரே. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார், நீங்க அதோட விட்டுட்டீங்க. கர்த்தர் கொடுத்தார், வெளிப்படுத்தினார், அதோட விட்டுட்டீங்க. ஜெபம், தாவீது ஜெபிக்கிறார், வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. என்னைக்கு ஆண்டவரை நீங்க நிறைவேற்றுவீங்க? எப்ப ஆண்டவரை நிறைவேற்றுவீங்க? இனி என்னால நாட்கள் பொறுக்க முடியாது, இனி என்னால நாட்கள் காலதாமதமா இருக்க முடியாது, இனி நான் காத்திருக்க முடியாது, எனக்கு நிறைவேற்றணும் ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணுகிறான்.
தாவீது அப்படி ஜெபம் பண்ணுகிறான். அவன் விரும்பினபடியே கர்த்தர் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் வீட்டை கட்டி தருவார். உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உங்க வீட்டை கட்டி எழுப்புவார். உங்க ஊழியத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். பிசினஸ் கட்டி எழுப்புவார். உங்களை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். தாவீதுக்கு ஆண்டவர் வீட்டை கட்டி கொடுத்தார். அவனுக்கு ஒரு தரிசனம், அவனுக்கு ஒரு சொப்பனம், அவனுக்கு நேரடியாய் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஆண்டவர் அவனுக்கு நிறைவேற்றினார். உங்களுக்கு நிறைவேற்றுவார். எபிரேயர் 10:36 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமையாயிருந்து ஜெபம் பண்ணுங்க, பொறுமையாயிருங்க. சில பேருக்கு காலையில வந்து ஜெபம் பண்ணுவாங்க, காலையில வந்து ஜெபிச்சு மாலையில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறன்னு நினைக்கிறீங்க. இல்ல, ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தால் அது சில மாதங்களாகலாம், சில வருடங்களாகலாம், சில வாரங்களாகலாம். பொறுமையாயிருங்க, பொறுமையோடு இருங்க, பொறுமையாய் காத்திருங்க, பொறுமையாயிருங்க. ஆண்டவர் ஏற்ற நாள் வரும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் கொடுத்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவருடைய சித்தமான நாளில கர்த்தர் செய்வார். ஒருவேளை நீங்க உடனே ஆண்டவர் செஞ்சிட்டால் அது உங்களுக்கு தோல்வியாய் முடியும். சில நேரங்களில் நீங்க எதிர்பார்க்கிற நன்மை நடந்துட்டா, உடனே நடந்துட்டா அது தோல்வியாய் முடிந்துவிடும். அதுல அவமானப்படுவீங்க, அதுல நிந்திக்கப்படுவீங்க, அதுல பரிகாசப்படுவீங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு எப்ப தரணும், எந்த நிமிஷம் தரணும், எந்த வேளையில தரணும், எந்த செகண்ட்ல தரணும், அப்பதான் ஆண்டவர் தருவார். அதுவரையிலும் பொறுமையாயிருங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். சங்கீதம் 40 சொல்லுகிறது, கர்த்தருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையாய் காத்திருக்கிறான் சங்கீதக்காரன், பொறுமையாய் இருக்கிறான். பொறுமை. நம்ம ஆட்களுக்கு பொறுமை இல்லை. உங்களுக்கு பொறுமை உண்டா? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. பொறுமை இல்லை. ஒரு வேலைக்கு பொறுமையாயிருங்க, ஒரு வருமானத்துக்கு பொறுமையாயிருங்க, தொழிலுக்கு பொறுமையாயிருங்க, வியாதி குணமாகும் பொறுமையாயிருங்க, பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும் பொறுமையாயிருங்க, வீட்டுல நன்மை உண்டாகும் பொறுமையாயிருங்க, பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஆண்டவர் நடத்தி தருவார் பொறுமையாயிருங்க. எல்லாம் பொறுமையாயிருங்க. கர்த்தர் ஏற்ற நாள்ல செய்வார். அல்லேலூயா. பொறுமையாயிருங்க, பொறுமையாயிருங்க. கர்த்தர் செய்ய போகிறார். பொறுமையாயிருங்க. பொறுமையோடு இருந்தா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையான ஆண்டவர். அவர் உண்மையான ஒரு தேவன். அவர் சொன்னா அது அப்படியே நிறைவேற்றுவார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமையுள்ளவர். முதலாவது ஆண்டவர் எதுல உண்மையுள்ளவராய் இருக்கிறாராம்? அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அது அப்படியே நிறைவேற்றினார். ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் அப்படியே நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். இரண்டாவதாக எதில் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? தீமை வராதபடி பாதுகாக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு தீமை வராது, தீங்கு வராது, போராட்டம் வராது, பிரச்சனை வராது. உங்க மேல சந்தேகப்பட்டு மந்திரவாதம் செய்யறாங்க, உங்க குடும்பத்தின் மேல் சந்தேகப்பட்டு உங்க குடும்பத்துக்கு மந்திரவாதம் செய்யறாங்க, உங்க குடும்பத்தை அழிக்காம விடமாட்டேன்னு மந்திரவாதம் செய்யறாங்க, உங்க குடும்பத்தை தரமட்டம் ஆக்காம விடமாட்டேன்னு விரோதிகள் மந்திரவாதம் செய்யறாங்க. எந்த தீமையும் வராதபடி பாதுகாக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வல்லமையுள்ளவராயிருக்கிறார். 2 தெசலோனிக்கர் 3:3 சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுவார். எந்த தீமையும் வராதபடி ஆண்டவர் காத்து கொள்ளுவார். எந்த தீமையும் வராதபடி, உங்களுக்கு எந்த தீமையும் வராதபடி, எந்த தீங்கும் வராதபடி ஆண்டவர் காத்து கொள்வார். உங்க ஜெபத்துல நீங்க ஜெபிச்சதுண்டா?
ஆண்டவரே என் பிள்ளைக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, என் மனைவிக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, என் புருஷனுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, எங்க குடும்பத்துக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு ஜெபம் பண்ணுங்க. கணவனுக்கு தனியாய், மனைவிக்கு தனியாய், பிள்ளைகளுக்கு தனியாய், பேர பிள்ளைகளுக்கு தனியாய், குடும்பத்துக்கு தனியாய், ஊழியனுக்கு தனியாய், தேசத்துக்கு தனியாய், எந்த தீங்கும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். எந்த தீங்கும் வராதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ளும். தீங்கு வர எந்த நிமிஷத்துல தீங்கு எப்ப கொடுத்துடலாம், எப்படி கொடுத்துடலாம். பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதியாய் நிற்கிறார்கள் தெரியுமா? உங்களிடத்தில் அழகாய் பேசுவாங்க, அன்பாய் பேசுவாங்க, உள்ளத்துல கடினம், உள்ளத்துல வஞ்சனை, உள்ளத்துல ஏமாற்றுகிற காரியம். நீ வாழக்கூடாது, நீ நல்லா இருக்க கூடாது, நீ ஆசீர்வாதமா இருக்க கூடாது. அதுதான் சில பொல்லாத மனிதர்களுடைய எண்ணங்கள். ஆனால் ஆண்டவரோ எந்த தீமையும் வராதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ளுவார். எந்த தீங்கு வராதபடி ஆண்டவர் காத்துக் கொள்ளுவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றிட்டே வாராம் பாருங்க. யாருக்கு தீங்கு கொடுப்பது, யாருக்கு விபத்தை கொடுப்பது, யாருக்கு நஷ்டத்தை கொடுப்பது, யாருக்கு பண அழிவுகளை கொண்டு வருவது, யாரை கண்ணீர் வடிக்க வைப்பது, யாருக்கு தீங்கு கொடுப்பது, யாருக்கு தீமையை கொடுக்கலாம். உலகம் முழுவதும் சாத்தான் சுற்றி வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மாட்டிட்டீங்க, தப்ப முடியாது. சாத்தானுடைய தீமையில மாட்டிவிட்டால் தப்ப முடியாது, தப்பவே முடியாது. மெண்டலாக்கி விடுவான், பைத்தியமாக்கி விடுவான், மனநிலை பாதிக்கப்படுகிற அளவுக்கு மாற்றி விடுவான் சாத்தான். எத்தனை பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், மெண்டலானவர்கள் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அதனால தான் தீங்கு வராதபடி காத்து கொள்ளுகிற தேவன். ஜெபம் பண்ணுங்க. தீங்கு வரக்கூடாது ஆண்டவரே, தீமை வரக்கூடாது ஆண்டவரே. விபத்துல பாதிக்கப்பட்டு எவ்வளவு லட்சங்களை இழந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஆபத்து மாட்டி நஷ்டம் வந்து, பிசினஸ்ல தொழில வருமானத்தில் நஷ்டம் வந்து, பணத்தை இழந்து, வேலை இழந்து, தொழிலை இழந்து எத்தனை பேர். இதெல்லாம் ஒரு தீமைகள், சாத்தான் கொண்டு வருகிற தீமை. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலே, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினாலே, கர்த்தரை தேடினாலே, அவருடைய பிள்ளையாய் அபிஷேகத்தில் ஆண்டவருடைய பிள்ளையாய், கர்த்தருடைய பிள்ளையாய் வாழும்போது நமக்கு தீமையை அதிகமாய் கொண்டு வர சாத்தான் போராடுவான். அவன் போராடுவான். வசனம் சொல்லுகிறது, எதிராளியாகிய பிசாசானவன். எதிராளி, ஒரு எதிராளி பிசாசு. உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் சாத்தான். அவன் கெட்ட ஆவி, அசுத்தாவி. அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே தீமை வராதபடி காத்து கொள்ளுங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியாது, நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த இயேசு நல்லவர் ஊழியத்தில் ஜெபிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க, ஊழியம் செய்யறவங்க, சபையில இருக்கிறவங்க, ஜெப வீட்டில இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு பேரை சொல்லி ஒரு தீமையும் வரக்கூடாது ஆண்டவரே. நாங்க கதறுகிறோம், ஜெபிக்கிறோம். நீங்க உங்க வீட்டுல ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். ஆபத்து வராதபடி, தீமை வராதபடி நீங்க தனியா உட்கார்ந்திருந்து நேரம் எடுத்து ஜெபிக்கணும். பிள்ளைகளை வஞ்சிக்கும்படி சாத்தான் போராடுகிறான். காதல் வலையில விழுவதற்கு போராடுகிறான். சில தகாத பெண்களோடு பழகுவதற்கு சாத்தான் போராடுகிறான். பொல்லாத மனிதரோடு, சில பெண்கள் மனிதனோடு பழகுவதற்கு போராடுகிறான். எச்சரிக்கையாயிருங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு காத்திருங்க. சாத்தான் அழித்து விடுவான். சாத்தான் எதிர்காலத்தை கெடுத்து விடுவான். சாத்தான் கெடுத்து விடுவான். கருங்கல்ல சமீப நாட்களுக்கு முன்ன வேற ஒரு விஷயமான அந்த ஸ்டேஷனுக்கு அங்க இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் அவங்க வந்து நம்ம பிரேயர் டீம்ல உள்ளவங்க, அவரை பார்க்கறதுக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு பொண்ணும் பையன், அங்க ரெண்டு நல்ல கூட்டம், நல்ல பெண்ணுக்கு தகப்பனும் தாயும் வர வச்சு அந்த 2 பேரும் காதல் பண்ணாங்களா. காதலும் கத்தரிக்காய் வெண்டைக்காய் பழகுனாங்களாம். 2 பேரும் 2 குடும்பமும் கூட்டம் வந்து நிக்கிறாங்க.
வந்து நின்றுட்டு 2 பேர்கிட்ட சமரசம் பேசுறாங்க. போலீஸ் தனியா அந்த இன்ஸ்பெக்டர், அந்த கிறிஸ்தவ இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. அம்மா, உன்னை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உன் பெற்றோர் வளர்த்துனாங்க. இப்ப அந்த வாழ்க்கை நீயா முடிவெடுத்திருக்கிற எதிர்காலம் எப்படி இருக்க தெரியுமா? எத்தனை பேரை செல்ல முடியும்? அழிஞ்சு போயிருவே. வேண்டாம், விட்டுரு, இன்னோட விட்டுட்டு இதை யாருக்கும் தெரியாம நீ அம்மா அப்பா கூட பயிருன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. இந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு அம்மாயும் வேண்டாம், அப்பனும் வேண்டாம், சகோதரனும் வேண்டாம், எனக்கு இந்த அந்த பயலை பார்த்தாலே கருக்கனா இருக்கிற கருக்கனை எடுத்திருக்கிறியே, உன் வாழ்க்கை நரகமாய் மாற போகிறது தெரியுமா? உங்களுக்கு நரகத்துல விழ போற. உயிர் இருக்கு உனக்கு, நீ வாழ்கிற வாழ்க்கை தீயில நரகம். நீ செலக்ட் பண்ணி இருக்கிற வாழ்க்கை நரகம், நரகத்துல விழ போற. அவரே சொல்றாரு, நீ நரகத்துல நீ நாசமா போக போற. அவரே சொல்றாரு, ஒரு இன்ஸ்பெக்டர். இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு இல்ல, எனக்கு அவன் தான் வேணும். அவனுக்கு கூட அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. பெண்ணு மேஜர் ஆயிட்டா, எதுவும் செய்ய முடியாது. அந்த பெற்றோர் கண்ணீர் வெடித்து, இத்தனை வருஷம் நான் ஒன்னு என் பிள்ளையா வளர்த்தினே, ஒரே நாளில் எங்களை தூக்கி போட்டுட்டு நான் எனக்கு பிள்ளை வேண்டாம், நீ தாய் வேண்டாம், தகப்ப வேண்டாம் போறியே. அவங்க அழுதுட்டு போனாங்க. அந்த கண்ணீர் ஒன்னு சும்மா விடுமா? இந்த கண்ணீர், அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான். அவர் ஆவி, ஒரு கிரிய, ஒரு பிசாசு, ஒரு போராட்டம், அந்த விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி இந்த பிள்ளைக்குள்ள புகுந்து அவன் தான் வேணும் என்று சொல்ல வைத்தது. அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை, பெண்ணினுடைய எதிர்காலம், பெண்ணினுடைய காலம் என்னவாக யோசித்து பாருங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பொண்ணு நடுத்தருவில் இருப்பா பாருங்க. அந்த பிள்ளைய குறிச்சி நீ கண்டு 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 அந்த பொண்ணை நீ பார்த்து பார்த்து, அந்த பையனை நீ பார்த்து பார்த்து தினமும் அழுது அழுது அழுது, அது தீமையில விழுந்துராதுங்க, தீங்கல விழுந்துராதுங்க, சாபத்துல விழுந்துராதுங்க, இந்த ஆபத்துல விழுந்துராதுங்க, இந்த போராட்டத்துல விழுந்துராதுங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் கொடுப்பார். எனக்கு ஆண்டவர் பொண்ணை கொடுத்தார், ஏற்ற காலத்தில் அவளுக்கு ஒரு பையனை கொடுப்பார். எனக்கு ஒரு மகனை கொடுத்தால் ஏற்ற காலத்தில் அவனுக்கு ஏற்ற துணையை கொடுப்பார். நீயா முடிவு பண்ணி வாழ்ந்தால் உன் வாழ்க்கை நரகம். இயேசு சொல்லி இருக்கிறார், தீமை வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளணுமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்கம்மா, தீமை வராது. 3வது ஒரே ஒரு வசனம், உங்க ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி ஆண்டவர் காப்பாரா. நமக்கு ஆவி ஆத்தும சரீரம், அது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். நம்ம ஆவி ஆத்தும சரீரம் இதுதாங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகும். நமக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்தும சரீரம் இதுதாங்க அவருடைய ராஜ்யத்துக்கு போகும். இதுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். கண்டதையும் தெய்வம், கண்டதையும் காரியம், கண்ட விஷயம், கண்ட இதுல எல்லாத்திலையும் விழுந்து உன் ஆவியில ஆத்மாவில கரபடித்தனா அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் கைவிட்டு விடுவார். நரகம். ஆண்டவர் வரும்போது என் மகளே, என் மகனேன்னு நம்மளை கட்டி அணைச்சி ஆண்டவருடைய தேசத்துக்கு கொண்டு போனங்க. அதுதாங்க ஓட்டம். அதுக்குத்தான் இவ்வளவு பிரயாசம், அதுக்குத்தான் இவ்வளவு ஜபம், அதுக்கான் இவ்வளவு கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுக்குத்தான் இவ்வளவு கண்ணீர், அதுக்குத்தான் இவ்வளவு உபவாசம், அதுக்குத்தான் ராத்திரி விழித்திருந்து ஜபம். உன் வாழ்க்கை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உன் காரியம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி அந்நாள் வரையில் அவர் காத்துக்கொள்ள ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்க இருதயம், உங்க ஆவி, உங்க ஆத்தும சரீரம் ஆண்டவருக்கு முக்கியம், கர்த்தருக்கு முக்கியம். அது குற்றமற்றதாய் இருக்கணும். இயேசு வரப்போகிறார். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். சீக்கிரம் வரார். ஆண்டவர் வாசல் படி வரையில் வந்து விட்டார். உங்களை கரம் பிடித்து அழைத்து மகனே வா, மகளே வா என்று அவர் நமக்காக கட்டப்பட்ட வீட்டுல கூட்டிக் கொண்டு போனங்க. அந்த வாழ்க்கைக்கு பிரவேசிக்க ஆயத்தப்படுவோமா? அதுல ஆயத்தமா இருப்போமா? அதுக்கு ஆயத்தப்படுவோமா? இன்னையிலிருந்து ஒரு ஆயத்தம். இன்னைக்கு இந்த ராத்திரியில ஒரு ஆயத்தம். இனி நாளைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா என்று தெரியாது, நாளைக்கு ஒரு நாட்கள் கிடைக்குமா என்று தெரியாது, நாளைக்கு நீ என்ன என்று தெரியாது. நீங்கள் ஆயத்தமாயிருங்க. கர்த்தருடைய வருகைக்கு, ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருங்க. மணவாளனாய் மணவாட்டியாய் காத்திருங்க. நீங்க காத்திருங்க. எல்லாரையும் ஜெபிக்கும்படி அப்படி எழுந்திருப்போம். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
எதற்காக ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார்? வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்க பிள்ளைக்கோ குடும்பத்துக்கோ தீமை வராதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ள வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்க ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காத்துக்கொள்ள ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரே, அவருடைய வலது கரத்தை உயர்த்தி, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்படி உயர்த்துங்க. எல்லா பிள்ளைகளும், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் உயர்த்துங்க. ஆண்டவரே, எனக்கு நேர் வாக்கு தத்தம் தந்திருக்கிறீரப்பா, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க. கேளுங்க கேளுங்க, ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நேர் வாக்கு தத்தம் தந்திருக்கிறீர், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, உன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவீர், உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவீர், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவீர். எங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கப்பா, எங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கப்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்க மகனை, எங்க மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கேளுங்க கேளுங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் கேளுங்க. என் மகளை, என் மகனை, எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. யாக்கோபினுடைய சந்ததி ஆசீர்வதித்தீரு, ஈசாக்குனுடைய சந்ததி ஆசீர்வதித்தீரு, ஆபிரகாமினுடைய சந்ததி ஆசீர்வதித்தீரு. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, எந்த தீங்கு எங்க வீட்டுக்கு வரக்கூடாதப்பா. மந்திரவாதிகள் எங்களுக்கு விரோதமாய், பொல்லாத மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய், பொறாமைகள் எங்களுக்கு விரோதமாய், எரிச்சல்கள் எங்களுக்கு விரோதமாய், எங்க குடும்பத்துக்கோ, எங்க புருஷனுக்கோ, எங்க பிள்ளைகளுக்கோ, எங்க மனைவிக்கோ, எங்க பேர குழந்தைகளுக்கோ எந்த தீமைகளும் வராதபடி ஆண்டவர் காக்கும்படியாய், நீர் பிள்ளைகளை காக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை விட்டுறாதுங்க. ஆண்டவரே, தீமை வராதபடி காத்துக்கொள்ளுங்க, தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எங்க பிள்ளைகளை பத்திரமாய் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, யோபு மனைவி பிள்ளைகள் மேல் கர்த்தர் வேலி வைத்தீரு, தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளும். அப்பா, உங்க ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஆண்டவரே, உங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு நான் விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா, நான் உங்க பரலோக வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே, பரலோக வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே, பரலோக வீட்டுக்கு நான் வரணும் ஆண்டவரே, உங்க பரலோக வீட்டுக்கு நான் வரணும் ஆண்டவரே. எனக்கு ஆவியில ஆத்மாவில ஆண்டவரே குற்றமற்றதாய் இருக்கணாப்பா, நான் பரிசுத்தமாய் வாழணும் ஆண்டவரே, பரலோகத்துக்கு நேராய் வாழணும் ஆண்டவரே, உமக்கு விருப்பமான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, உமக்கு பரிசுத்தமாய் வாழணும் ஆண்டவரே. அப்படி வாழ என்ன இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் இவ்வளவு பேரும் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீர், பேசினீர். இனி எங்களை நடத்துகிறது வித்தியாசமாய் நடத்த போகிறீர். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய நாம் இந்த இடத்துல மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் பாதுகாக்கப்படணும், யாவரும் ஆசீர்வதிக்கப்படணும். எந்த தடைகளும் வராதபடி காத்துக்கொள்ளும். விரும்புகிற காரியம் விருட்சமாய் இருக்கட்டும், விரும்புகிற காரியம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், விரும்புகிற காரியம் அது நன்மையாய் முடியட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்புறஜனமான ஊழியக்காரர் கடமை மாத்திரம் செய்திருக்கிறார். ராஜா, எங்களுக்கு மத்தியில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் என்றுமென்று சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.